வணக்கம். நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதி. அந்த நகர்வளப் பகுதியில் நாம் வழங்க இருப்பது திரைப்படம் உட்பட்ட ஒரு செய்தி தகவலாகும். இதனை சென்னை ரவி அவர்களோடு இணைந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தகவலை தந்திருக்கிறார்கள். இந்த செய்தியின் அடிப்படையிலே சிறப்பான முறையிலே இந்த செய்தியை ஒரு நகர்வள பகுதியில் திரைப்படத்தினுடைய விமர்சனம் போல் திரைப்படத்தினுடைய செய்திகளை சிறப்பாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் நகர்வள பகுதியில் அருமையாக ஒரு செய்தியாக வடிவம் அமைத்திருக்கிறார். சேரன் நாம் திரைப்பட இயக்குனர், திரைப்படத்தினுடைய இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பல்வேறு முகங்களை கொண்ட சேரன் திரைப்பட இயக்குனர். இவர் இயக்குனராக பல துணை படங்களிலே இயக்கி முதல் படம் இயக்குகிறார். பாரதி கண்ணம்மா படத்தினுடைய தலைப்பே ஒரு வித்தியாசமாக ஒரு புரட்சி கவிஞன் பாரதியாரினுடைய பெயரை இணைத்து பாரதி கண்ணம்மா என்று எடுக்கிறார். இதில் பார்த்திபன் கதாநாயகனாகவும் மீனா கதாநாயகியாகவும் நடிக்கிறார்கள். இவர்களோடு இந்த படத்தை எடுத்து பல்வேறு சிக்கல்கள், தடைகள். பாரதி கண்ணம்மா புரட்சிகரமான ஒரு கதை. முதல் திரைப்படத்திலே இப்படிப்பட்ட புரட்சிகரமான ஒரு கதையை இயக்குவதற்கு தைரியம் வேண்டும், துணிச்சல் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். அந்த தன்னம்பிக்கையோடு சேரன் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படமே ஒரு புரட்சிகரமான வெற்றிகரமான படம். பல போராட்டங்கள். பாரதி கண்ணம்மா. அதற்கு அடுத்து பொற்காலம். அதிலிருந்து பொற்காலம்தான் சேரனுக்கு. பொற்காலம் என்ற ஒரு திரைப்படம். முரளியை வைத்து கதாநாயகனாக அதே மீனா. அந்த பாரதி கண்ணம்மாவில் நடித்த கதாநாயகி மீனாவை மீண்டும் இரண்டாவது படத்திலும் கதாநாயகியாக பொற்காலத்தில் கதாநாயகனை மாற்றி முரளி இதில் கதாநாயகனாக நடிக்கிறார். இரண்டாவது திரைப்படம். மூன்றாவது படமாக தேசிய கீதம். அதிலும் பாரதத்தை பற்றி பெயரோடு தேசிய கீதம் என்று எடுக்கிறார். நான்காவது படம் அவருக்கு வெற்றி கொடியை கட்டுகிறது. வெற்றி கொடியை கட்டு என்று ஒரு புரட்சிகரமான அந்த படத்தை நாமெல்லாம் பார்த்திருப்போம். ஒரு புரட்சிகரமான கதை. இந்த மண்ணிலே கிடைக்காத வேலையா வெளிநாட்டில் கிடைக்கப் போகிறது. பிறந்த மண் பாரத மண். இந்த பாரத மண்ணில் எப்படி வேண்டுமானாலும் தொழில் செய்து பிழைக்கலாம் என்ற கருத்தை உள்கொடுத்து வெற்றி கொடி நாட்டு என்ற இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பார். இதில் அவர் முதல் கதாநாயகன் தன்னுடைய படத்தில் பாரதி கண்ணம்மாவில் நடித்தாரே அவரை பார்த்திபனையும், இரண்டாவது படத்திலே பொற்காலத்திலே நடித்தாரே முரளி, இருவரையும் இணைத்து மீனாவையும் கொண்டு வந்து போட்டு இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக வெற்றி கொடி கட்டு என்று எடுத்திருப்பார். அதனை அடுத்து பல்வேறு படங்கள். ஆனால் பெயரை சொல்லும் படமாக அமைந்திருந்தது ஆட்டோகிராப். ஆட்டோகிராப் திரைப்படம். ஆட்டோகிராப் திரைப்படம் அன்று திரையிட்ட இடங்களிலெல்லாம் வெற்றி கொடி கட்டி அந்த திரைப்படம் எல்லா திரை அரங்கத்திலும் வெள்ளி விழா 175வது நாள் என்று சிறப்பாக ஓடியது. எந்த திரைப்படத்தை, திரை அரங்கத்தை இந்த படம் 2004ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு முதல் படத்தை இயக்குகிறார் பாரதி கண்ணம்மா. அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் கழிந்து 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி வெளியான ஆட்டோகிராப் பெரும் வெற்றி திரைப்படம்.
150 நாட்களை கடந்து 175வது நாளாக 75 திரை அரங்குகள். எங்கு பார்த்தாலும், எந்த திரையரங்கத்தை பார்த்தாலும் ஆட்டோகிராஃப் படம் தான் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலம் அந்த 2004ஆம் ஆண்டு ஒரு முடிசூடிய நாளாக சேரன் அவர்களுக்கு அமைந்தது. அப்படிப்பட்ட இந்த திரைப்படத்தை தொடர்ந்து திரைப்படங்களை போலவே உருவான அனைத்து படங்களும் இந்த ஆட்டோகிராஃப் எப்படி ஒரு கல்லூரி காதலை மையமாக வைத்து இளமை காலத்தில் தோன்றிய கதையாக வைத்து இவர் ஆட்டோகிராஃபை எப்படி திரைப்படமாக உருவாக்கினாரோ அதே கதையம்சத்தை வைத்து பல்வேறு திரைப்படங்கள் வந்து அந்த திரைப்படங்களும் வெற்றி கண்டன. இப்போது ஆட்டோகிராஃப் படத்தின் ஒரு முன்னோட்டமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய அளவில் முதல் முறையாக AI தொழில்நுட்பத்தில் உருவாகியிருக்கும் ஒரு படத்தின் முன்னோட்டம்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியிடப்பட்டுள்ளது. எதிலும் முன்னோடியாக தான் முதல் படத்திலே பாரதி கண்ணம்மா என்ற திரைப்படத்திலே ஒரு சமுதாய சீர்திருத்தும் காதல் கதையை வைத்து எடுத்து வெற்றி கண்ட சேரன் அவர்கள் எதிலும் ஒரு முன்னோட்டமாக முதல் முயற்சியாக எடுப்பதிலே முன்னணியிலே இருப்பார். அதன்படிதான் இயக்குனர் சேரன் AI தொழில்நுட்பத்தில் ஏற்கனவே வெளியான ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்கு உருவாகியிருப்பதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் திரையுலகத்தினர். இந்த திரைப்படத்தை புதுமையான முறையிலும் அழகாகவும் இவர் எவர் கிளாசிக் டெய்லராக வழங்கியிருக்கிறார். சேரன் டைரக்ஷன் ஆட்டோகிராஃப் விரைவில் மறு வெளியீடாக 21 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவருகிறது. ஆட்டோகிராஃப் நடிகை சினேகா, கோபிகா, மல்லிகா, கனிகா, ராஜேஷ், ரவிமர்வன், விஜயின் மில்டன், துவாகர நாத், சங்கி மகேந்திரன், பரத்வாஜ் என பலரும் இணைந்து இந்த படத்தில் பணியாற்றியிருக்கிறார்கள். இந்த படம் இன்றைக்கு AI தொழில்நுட்பத்தில் அழகாக மறு உருவம் கொடுத்து இந்த ஆட்டோகிராஃப் திரைப்படத்தை மீண்டும் ஒரு புரட்சியில் இறங்கி புரட்சிகரமான தொழில்நுட்பத்தோடு இந்த ஆட்டோகிராஃப் திரைப்படத்தை மக்கள் கொண்டாடி தீர்க்க படமாக இந்த படத்தை மீண்டும் திரை அரங்கத்தில் புதிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் வெளிவருகிறது என்று நமது நகர்வள பகுதிக்கு திரு சென்னை ரவி அவர்களோடு இணைந்து நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இந்த தகவலை செய்தியை தந்திருக்கிறார். இதனை செய்தியாக நகர்வள பகுதியில் அழகாக தொகுத்து எடிட்டிங் செய்து சிறப்பான முறையில் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த காட்சிகளை போட்டு நமது நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு வழங்கினால் ரசிப்பார்கள், பார்ப்பார்கள், கமெண்ட் செய்வார்கள் என்று நோக்கத்தில் அழகாக நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதை வழங்கியிருக்கிறார் என்றும் இந்த திரைப்படமும் முன்பு 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 19ஆம் தேதி வெளிவந்து தமிழக திரை அரங்கத்தில் அரங்கு நிரம்பிய 150 நாட்கள் கடந்து 75 திரை அரங்கத்தில் ஓடிய ஆட்டோகிராஃபை போல இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் AI என்று சொல்லக்கூடிய தொழில் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் இந்த ஆட்டோகிராஃபும் வெற்றி பெற வேண்டும். அந்த திரைப்படத்தை போல இந்த ஆட்டோகிராஃபும்
200 நாட்களை தோண்டி வெற்றியை தர வேண்டும் சேரன் அவர்களுக்கு என்று நமது சென்னை ரவி அவர்களும் ஆசா அமீத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்களும் தெரிவித்ததைப் போல நானும் தெரிவித்து நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, சேரன் அவர்கள் இயக்கிய 2004ஆம் ஆண்டு வெளிவந்த ஆட்டோகிராஃப் சிறப்பான படமாக இருந்ததா அல்லது இப்போது ஏஐ தொழில்நுட்பத்தில் சேரன் அவர்கள் இயக்கியிருக்கின்ற எந்த ட்ரைலர் சிறப்பாக இருக்கிறதா என்று ரசிகர்கள் தயவு கூர்ந்து கருத்துக்களை கமாண்ட் பகுதியிலே நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்